அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்துல 73வது சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். திருப்பாடல்கள் 73. இந்த 73 89 வரை 3ஆம் பகுதி சங்கீதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. கடவுளின் நீதிமுறை, ஆசாப்பின் புகழ்பா. திருப்பாடல்கள் 73. உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்றே நிலை தடுமுறலாயின, நான் அடிசறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன், பொல்லாரின் மலமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை, அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதரை போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கின்றது, வன் செயல் அவர்களை ஆடை போல் மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைந்திருக்கின்றன, அவர்களது மனதின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர், இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது, மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களுள் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும், உன்னதருக்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர், என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வதை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன், காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன். நானும் அவர்களை போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனானேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிட போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர், அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒழிந்து போகிறார்கள், அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகின்றார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒழிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்து எழும்போது அவர்கள் போய்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசந்தது, என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல் நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உமது முன்னிலையிலே தான் இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர், உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக் கொள்வீர். விண்ணுலகினில் உம்மை என்று எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகினில் வேறு விருப்பம் உம்மை என்று எனக்கு ஏதும் இல்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் என கூறிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாய் இருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை கைவிடும் அனைவரையும் அழித்து விடும். நானோ கடவுளின் அன்பையே எனக்கு நலமென கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய் கொண்டு அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன். 74வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல், ஆசாப்பின் அறப்பாடல். கடவுளே,
நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உன் மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்து எழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சியோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். நெடு நாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது துயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சுற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை அடியோடு அழித்துவிடும் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள். கடவுளின் சபையார் கூடும் இடங்களை எல்லாம் நாடெங்கும் எரித்தழித்தார்கள். எங்களுக்கு நீர் செய்து வந்த அறஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை. இறைவாக்கினரும் இல்லை. எவ்வளவு காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை. கடவுளே, எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர்? எதிரிகள் உமது பெயரை எப்பொழுது பழித்து கொண்டிருப்பார்கள்? உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர்? உமது வலக்கையை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர்? அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும். கடவுளே, முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர். நீரே உலகெங்கும் மீட்பு செயலை செய்து வருகின்றீர். நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்தீர். நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கி விட்டீர். லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே. அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே. ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வர செய்தவர் நீரே. என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே. பகலும் உமதே, இரவும் உமதே. கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே. பூவலையின் எல்லைகளை எல்லாம் வரையறை செய்தீர். கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எதிரி உம்மை இகழ்வதையும் மதிகட்ட மக்கள் உமது பெயரை படிப்பதையும் நினைத்து பாரும். உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும். சிறுமைப்படுகிற மக்களின் உயிரை ஒரேடியாக மறந்து விடாதேயும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வராக. கடவுளே, எழுந்து வாரும். உமக்காக நீரே வழக்காடும். மதிகேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து வாரும். உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும். உம் எதிரிகள் இடைவிடாது எழும் அமளியை கேளும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர் வேதாகமத்துக்கு ஆதரவடையுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.